போப் பிரான்சிஸ் 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் போப்பாக தெரிவு செய்யப்பட்டு கடந்த 12 ஆண்டுகளாக தன்னுடைய இறை பணியை செவ்வனே செய்திருக்கிறார். மேலும் பல்வேறு கருத்துக்களை நாம் கேட்டு பெறலாம். இணைகிறார் பங்கு தந்தை சேசுராஜ். வணக்கம் ஃபாதர். உலக மக்கள் தொகையில் 250 கோடி பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அதில் 140 கோடி மக்கள் கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார். இந்த 140 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் தான் போப் பிரான்சிஸ் இருந்தவர். தற்போது கத்தோலிக்க மார்க்கத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. என்னென்ன சீர்திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்தார், அதை பற்றிய உங்களுடைய பார்வை? அனைவருக்கும் வணக்கம். கத்தோலிக்க திருச்சபை வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கியவர் போப் பிரான்சிஸ் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தபடி கத்தோலிக்க திருச்சபை என்பது 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு திருச்சபை. அதனால் அன்றிலிருந்து இன்று வரை அதனுடைய மரபுகள் என்பது மீறப்படக்கூடாது என்பதிலே பலரும் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அதையெல்லாம், அந்த மரபுகளை எல்லாம் ஆண்டவர் இயேசுவைப் போல இன்றைக்கு உள்ள காலகட்டத்திற்கு, இன்றைய சமூக தேவைக்கு, இன்றைய சமூகத்தினுடைய சூழலுக்கு ஏற்ப மறுவாசிப்பு செய்து அந்த மரபுகளை மாற்றியமைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்குரலாகத்தான் நாம் பாப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்களை பார்க்கிறேன். ஏனென்றால் அவருடைய வருகை என்பது இன்றைய காலகட்டத்தில் திருச்சபையை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையிலே வந்தது. ஏனென்றால் நாம் பார்க்கிறோம், அறிவியல் இன்றைக்கு அதிகமாக முன்னேறி இருக்கிறது. அதனால் கடவுளை நம்புகிறவர்கள் அல்லது கடவுளை ஏற்றுக்கொள்கிறவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. அதிலும் குறிப்பாக சடங்கு சம்பிரதாயங்கள், மதம் சார்ந்த விஷயங்களை பற்றி யோசிக்காதவருடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் திருச்சபையை நிலைநிறுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு விடயம். அந்த கடினமான ஒரு விடயத்தை கையில் எடுத்து போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லோரும் இன்றைக்கு உற்று கவனிக்கக்கூடிய ஒரு நபராக மாறி இந்த திருச்சபையை நிலைநிறுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அது உண்மையிலேயே கடவுள் அவருக்கு கொடுத்த வரமாக நான் பார்க்கிறேன். தக்க காலத்தில் தக்க மனிதரை கடவுள் அனுப்பி திருச்சபையை வழிநடத்தியிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். அதன் அடிப்படையிலே ஒரு சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக அவருடைய போப்பாண்டவராக அவர் பொறுப்பேற்கிற போது அவருடைய வாழ்க்கையின் தத்துவமாக அவர் எடுத்துக்கொண்டது இரக்கத்தை முன்னிட்டு வந்திருக்கிறேன் என்பதை தான் அவர் முன்னிறுத்துகிறார். அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் இதை அலசி பார்க்கிற போது இரக்கம் என்பது மட்டும்தான் அவர் முன்பாக இன்றைக்கு உலகம் முழுவதும் அவர் எடுத்த எல்லா முயற்சிகளிலும் நிற்கிறது என்று சொல்லலாம். உலகத்திலே சட்டதிட்டங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள் என்று எத்தனை இருந்தாலும் அத்தனைக்கு மத்தியிலே இரக்கம் என்பதை முன்னிறுத்தி வைத்து பார்க்கிற போது எல்லா விடயங்களிலும் நாம் இரக்கத்தோடு மனிதர்களை அணுக வேண்டும், இரக்கத்தோடு சமூகத்தை அணுக வேண்டும், இரக்கத்தோடு நாம் எல்லா சட்டதிட்டங்களையும் அணுக வேண்டும் என்பதுதான் அவருடைய தாரக மந்திரமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அவர் பல்வேறு காரியங்களை செய்திருக்கிறார். அதிலே ஒவ்வொன்றாக சொல்வதாக இருந்தால், முதலிலே இரக்கத்தை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏழை எளியவர்களுக்கான ஒரு பாப்பரசராக தன்னை அவர் மாற்றியிருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு பாப்பரசரும் அந்த மாட மாளிகையிலே அவர்கள் வாழ்வார்கள்.
அவர்களுக்கு பெரிய கோட்டை கொத்தளங்கள் இருக்கிறது. அங்கே பணிபுரிய ஆயிரக்கணக்கானவர் இருக்கிறார்கள். ஆனால் போப் பிரான்சிஸ் அதையெல்லாம் விட்டுவிட்டு அந்த வளாகத்தில் இருக்கிற ஒரு சிறிய அறையில், அங்கே இருக்கின்ற சிறிய அறையிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். தனக்கான அந்த பகட்டு பராக்கிரமம் போன்ற விஷயங்களை எல்லாம் அவர் தவிர்த்துவிட்டு அங்கிருக்கின்ற வேலையாட்களோடு சேர்ந்து உணவருந்துவது, அவர்களோடு சேர்ந்து பேசுவது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை சக மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை அவர் தெரிந்து கொண்டார் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இன்றைக்கு கூட சமூக வலைத்தளங்களிலே அவரிடம் மீதி இருந்தது வெறும் $100 என்று சொல்லுகிறார்கள். அவர் கையில் இருந்தது வெறும் $100 என்று சொல்லுகிறார்கள். வேறு எந்த சொத்தும் அவர் பெயர் இல்லை, வேறு எதுவும் அவரிடம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஏழை மக்களை அன்பு செய்து ஏழையாகவே தன்னை வாழ்ந்த ஒரு அருமையான பாப்பரசரை இன்றைக்கு நாம் கொண்டாடியாக வேண்டும். ஏனென்றால் இயேசுவை போல ஏழ்மையை அவர் தன் வாழ்க்கையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் ஏழைகளுடைய வலிகளை அவரால் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஏழை எளிய மக்களுடைய வலிகளை தெரிந்து கொண்டதனால்தான் அவர் ஒவ்வொரு ஆண்டும் திருச்சபையில் இருக்கிற கர்தினால்களுக்கு கொடுக்கின்ற போனஸ் பணத்தை ஏறத்தாழ 2,30,000 யூரோ பணத்தை ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதற்காக கர்தினால்களுக்கு பதிலாக ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் முதலிலே அதை மடைமாற்றி விடுகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.